ஜென்ரலாக ஒரு ஜாதகத்தில் சூரியனும் ராகுவும் சேர்ந்திருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, இது சேர்ந்திருக்கிறது தப்புங்க, இப்படி சேர்ந்திருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ஜோசியர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. சூரியன்கிறது ஒரு வெளிச்சமான கிரகம், ராகுங்கிறது இருட்டு கிரகம். ஸோ ராகு போய் சூரியனோட சேர்க்கும்போது சூரியனோட பவரை ஃபுல்லாக வந்து காலி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சேர்ந்திருக்கிறவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, தந்தைக்கும் இவருக்கும் எக்கச்சக்க பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தந்தை வந்து ஊரை விட்டு வேற ஊரில் போய் இருக்கிற மாதிரி இருக்கும். இருதார வாழ்க்கைக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தந்தைக்கு வந்து கெட்ட பழக்கம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தந்தை வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் இருக்கக்கூடதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தந்தைக்கு வந்து வாயுசு பங்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படின்னா நிறைய ஜோசியர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது எல்லாருக்குமே ஒன்றா பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த ராகுவும் சூரியனும் மேஷத்தில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. மேஷத்தில் அங்கே சூரியன் வந்து பவர்ஃபுல் ஆகிடுவார். அதே மாதிரி சிம்மத்தில் சேர்ந்திருந்தாலும் அங்கே சூரியன் வந்து பவர்ஃபுல் ஆகிடுவாருங்க. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இல்லைன்னா குரு வந்து 5, 7, 9ஆம் பார்வையா அந்த ராகுவையும் சூரியனை பார்த்தாலும், இல்லைன்னா உங்க ஜாதகத்தோட கேந்திராதிபதிகளாக 1, 5, இவங்க 9 இவங்கெல்லாம் வந்து இந்த ராகு சூரியனை சேர்ந்திருக்கவங்க பார்த்தாலும் இல்லை சேர்ந்திருந்தாலும் இந்த தோஷம் வந்து அடிபட்டு போகுங்க. உண்மையிலேயே ராகுவும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்பாவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அடிமட்டத்திலேருந்து மேலே ஏறி வந்த நபர்கள் யாருன்னு பார்த்தீங்களா இவங்களாம் இருப்பாங்க. பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடித்து பிடிச்சி மேலே ஏறி வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக ஒரு நல்ல பணக்காரராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, ஒரு ராகுவோட திசை நடக்கும்போது, இல்லை சூரியனோட திசை நடக்கும்போது, இல்லை புக்தி நடக்கும்போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்க, இதை ட்ரை பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்க.